தாக்கன்குளம் தாத்தாவோடைய அப்டேட்டுங்க. இவ்வளோ ரெஸ்க்யூ பண்ணி 9 நாள் ஆச்சு இன்னையோட. காலில் புண்ணோட தான் நம்ம ரெஸ்க்யூ பண்ணோம். அப்போ எந்திச்சு நடக்க முடியல அவனால், படுத்தே தான் கிடந்திருக்கான் 3 நாளாக ரோட்டில். அடுத்து போய் தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலில் காமிச்சு அந்த கால் புண்ணு இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு என்னுடைய வீட்டில் தான் வச்சுருந்தேன். இவனை பார்த்திங்கன்னா கொஞ்சம் அக்ரெசிவ் தான், பட் ஆனால் நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் அவன் ரியாக்ட் பண்ண மாட்டான். ஸோ அந்த மாதிரி ஒரு அக்ரெசிவ். அதே மாதிரி மற்ற நாயினா பிடிக்காது. இது எப்படின்னா ஹியூமன் ஃப்ரெண்ட்லி, பட் இப்போ பெயின் இருக்கனால கொஞ்சம் அக்ரெசிவாக தர்றான், பட் ஆனால் ஹியூமன் ஃப்ரெண்ட்லி தான். அடுத்து வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டு இவனுக்கு 3 விஷயம் நம்ம முக்கியமாக பண்ணணும். சாப்பாடு, புண்ணுக்கு மருந்து, அது போக கொஞ்சம் தடவை கொடுக்க ட்ரை பண்ணணும் பழகிறதுக்கு. ஸோ அதான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போ நீங்கள் பார்க்குறது இன்றைக்கி நல்லாவே ஆறிக்கிட்டு இருக்குது. அந்த எலும்பெல்லாம் கொஞ்சம் மறையுது. அதே மாதிரி நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. தாத்தானால் யூரின் போக முடியல. என்ன பிரச்சனைனா காலை தூக்கி தான் பையனால் காலை தூக்கி தான் யூரின் போவாங்க. அந்த காலை தூக்கி பார்க்குறான், அந்த வலினால் யூரின் போக முடியல. ஸோ பாத்ரூம் மட்டும் போயிட்டு யூரின் கூண்டுக்குள்ளேயே உட்காரும் போதே கீழே ட்ரெயில போயிடுறான். அது சரியாயிடுச்சு, வலி இல்லை அப்படின்னா யூரின் நார்மல் ஆயிடுவார். ஸோ தாத்தா கொஞ்சம் நல்லா ரெக்கவர் ஆகிட்டுருக்காரு. ஸோ எனக்கு நீ காலையில் பாத்ரூம் போயிட்டு அவனுக்கு தாத்தனுக்கு என்னன்னா நீட்டாக இருக்கணும். ஸோ பாத்ரூம் போயிட்டு பார்த்துட்டு டைரெக்டாக அவனே கூண்டில் உட்காந்துட்டான். ஸோ இவனுக்கு இந்த மாதிரி பிள்ளைங்க ரொம்ப கம்ஃபர்டபுள் ரெஸ்க்யூ. பிகாஸ் ஏன்னா அவங்களே அவங்களுடைய இதாக பார்த்துப்பாங்க. பட் ஆனால் டாக் ஃப்ரெண்ட்லி கிடையாது. ரிட்ரீவர் கடிக்க போகிறான் பாருங்க. எவனும் கிட்ட வரக்கூடாது. நான் வாட்டுக்கு சாப்பிடுவேன், புண்ணாற்றுவேன், பாத்ரூம் போவேன், கூண்டில் உட்காந்துக்குவேன், அவ்வளோதான் இவனுடைய ரொட்டீனே. வேகமாக ரெக்கவர் ஆயிடுவாங்க. நன்றி.